சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய மே மாதம் ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது. அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது. ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகுதுங்க. மேலும் இந்த மாதத்தில் தான் சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க. அதனால் இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது. இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு. முக்கியமாக தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. அதை என்னங்கிறதையும் கவனிப்போம். அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைகாசி மாசம் வரும். இந்த வைகாசி மாசம் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது. அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி, மே மாதம் 11ஆம் தேதி, 14, மே 16, மே 18, 19, மே 23, அதே போல் மே 28 அப்படின்னு எல்லா நாட்களுமே இதில் மாதத்தில் சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது. அதனால் இந்த மாதத்தில் அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க. கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் மே மாதம் 2ஆம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது. அதில் தான் ஆதிசங்கரர் பகவத் பாதாள் அவதாரம் செய்தது. அதே போல மே மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது. மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் வருகிறது. அதே போல மே மாதம் 16ஆம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமானுக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. மே மாதம் 12ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும், அதாவது சிவபெருமான் ஆகட்டும், பெருமாள் ஆகட்டும், அதே போல தாயார் மகாலட்சுமி ஆகட்டும், அம்மன் பார்வதி அன்னை ஆகட்டும், எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது. குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை. அதனால தான் இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி, ஏடு, நோட்டு, பேனா, புஸ்தகம், அதே போல் ஒரு முறத்தில் வச்சு இதை முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க, படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது. அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசத்துல 2 சனி பிரதோஷம் வருகிறது. மே மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க. அதுவும் அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபிணே அக்ரத விஷ்ணு ரூபாய விருக்ஷராஜாயத்தே நமஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க. அதனாங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா, அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது. அதாவது அரச மரம், வேப்ப மரம், 2 மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்துல அதுல அந்த மரம் 2 இருக்குமாக விஷ்ணு மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக, அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க. அந்த விருட்ச கல்யாணம்னு பேர். இந்த விருட்ச கல்யாணம் முடிந்த அந்த க்ஷேத்திரத்துல தான்
இந்த அஸ்வத்த பிரதர்க்கனம் செய்ய வேண்டும். அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் 26ஆம் தேதி. இது போல வந்து இந்த அஸ்வத்த பிரதர்க்கனம் வருகிறது. அன்றைய தினம் நம்ம வந்து இது மாதிரி விருட்சங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திலே அந்த விருட்சத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமா இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு, எதெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்கு, எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், என்ன மைனஸ் இருக்கு, எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. மேஷ ராசியாகிய உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கான பலன்களை கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. மேஷ ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்காருங்க. அவர் வந்து 4ஆம் பாவத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்லது. ஏன் அப்படின்னா கடக ராசின்னு பேர், சுகஸ்தானம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ராசிநாதன் 4ஆம் பாவத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடியது. இடம் பொருள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகத்தை தருது. நகை அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரலாம், என்னங்க தங்கம்லாம் வாங்குற மாதிரியாங்க இருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு, இப்போ போய் நாங்கள் எப்படிங்க தங்கம் வாங்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தங்கம் வாங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சமயத்திலே ஏற்படுவதற்கு நல்லா இருக்குங்க. ஏன் சொல்கிறேங்கிறத நல்லா கவனிங்க. உங்களுடைய ராசிநாதன் அதாவது சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 விதம். இப்போ அவர் இருக்கக்கூடியது சர ராசியாக இருக்கக்கூடிய 4ஆம் பாவத்திலே இருக்காரு. அதனால சரம் அப்படிங்கிறது அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கு ரொம்ப சிறப்பானது. அதனால வந்து இந்த சமயத்துல நகை ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கு அல்லது ஒரு பெரிய ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவதற்கெல்லாம் நல்ல அமைப்பு நல்லா இருக்கு. அதை அப்படி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அது நல்ல வளர்ச்சியை நோக்கி ஏற்படும். அதனால தங்க ஆபரணங்கள் பொதுவாக வாங்குவது இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, முக்கியமாக. அதனால வந்து அதற்கான காலங்கள் சேர்ந்து வருது மேச ராசிக்காரங்களுக்கு. கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய மாற்றம் இந்த மே மாசத்துல வருதுங்க. மே மாசம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில இந்த குரு பெயர்ச்சி நடக்குதுங்க. அந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக எதனால் அப்படி சொல்றேன்னா அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது குறிக்கும். குருவினுடைய பார்வை நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து மேஷ ராசியினுடைய 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே போல வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அதனால இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கிறது. திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. அப்புறம் வந்து 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக சாமி கும்பிடுவதற்கு பாக்கியம் இல்லாமல் இருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு நான் ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் அங்கே போயிட்டே வர முடியல, சாமி கும்பிட முடியல, என்ன செய்யலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு வருதுங்க. கூடுதலாக என்ன விஷயம் அப்படின்னா 11ஆம் வீட்டை பார்க்கறாரு இல்லைங்களா, அதனால லாபம் உங்களுடைய 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால லாபம் பன்மடங்காக மேஷராசிக்காரங்களுக்கு உயர போகுதுங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி நடக்குதோ அதே மாதிரி 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய பயிற்சியும் நடக்குதுங்க. அந்த சூரிய பகவான் வந்து இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியில தான் இருக்காரு. ஜென்ம ராசியில உச்சம் பெற்று இருக்காரு. உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அதனால வந்து வேலை செய்யக்கூடியவங்க, மாத சம்பள அடிப்படையில வேலை செய்யக்கூடிய மேடராசிக்காரங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம், சம்பள உயர்வு, பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போறதுங்கிறது இன்ப சுற்றுலாக்கள் செல்வது, வெளியூர் போயிட்டு வர்றது அல்லது வெளிநாடு போயிட்டு வர்றது, இது மாதிரி வந்து குடும்பத்துடன் ஒரு காலத்தை போக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 2ங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு பேரு. அதனால குடும்பஸ்தானத்துல சூரியன் வர்றதுனால குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாக்கள் செல்வதற்கெல்லாம் நல்ல காலமாக இந்த நேரம் இருக்குது. அதனால இந்த சமயத்துல எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வருது, வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு நல்லா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க மேசராசிக்காரங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது முழுவதுமாக வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. 11ஆம் இடத்துல குருவினுடைய பார்வையில வந்திருக்காரு. அதாவது ஏப்ரல் கடைசியிலே அவங்களும் மாறிடுறாங்க. அது போல சனி பகவான் அடுத்த வருஷம் தான் மாறுறாரு.
அதனால பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து 4ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்துக்கு வராரு இல்லைங்களா? அதனால வந்து முருகன் வழிபாடு மிக அவசியம். முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடு செஞ்சுவாங்க. எப்படி செய்யணும்னா, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அதாவது மே மாசம் 6ஆம் தேதி, 13ஆம் தேதி, மே 20, மே 27 ஆகிய 4 தினங்கள் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து, சிவப்பு மலர்கள் இருக்கு இல்லைங்களா? அரளி புஷ்பம், அதே மாதிரி ரோஜா மலர்கள், அது மாதிரி இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் செம்பருத்தி மலர், அதே போல வந்து இந்த மாதிரி சிகப்பு மலர்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்க. ஓ முருகனே போற்றி, கந்தனா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலனே போற்றி அப்படின்னு அவருக்கு 108 போற்றிகள் இருக்கு. அந்த 108 போற்றியை சொல்லி உங்களுடைய வில்லத்திலேயே, உங்களுடைய உள்ளத்திலேயே எங்க முடியுமோ முருகனுக்கு சின்ன ஒரு வேல் வச்சு கூட முருகனை நீங்க வழிபாடு பண்ணலாங்க. வீட்டுல பெரிய படம் வாங்கணும் அது பண்ணணும் அவசியம் இல்லை. சின்ன வேல் வச்சு அவருக்கு இந்த மாதிரி 108 அர்ச்சனை போற்றி அர்ச்சனை செய்து, அவருக்கு உங்களால முடிஞ்ச ஒரு கற்கண்டு படையல் வச்சு, ஒரு நல்ல சக்கரை பொங்கல் வச்சு, என்ன முடியுமோ படையல் வச்சு அவரை வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த மே மாசத்துல. சிவாய நமஹ. ரிஷப ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மே மாசத்துக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க. இந்த மாசத்துல ஒரு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் கொண்ட மாசமாக ரிஷபராசிக்கு இருக்கு. நல்ல ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளா பட்னியா கிடக்கிறவனுக்கு வடபாயசத்தோட சாப்பாடு கிடைச்சாப்புல பல நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல நடக்க போகுதுங்க. அதாவது முதல்ல விஷயம் என்னன்னா, ஜென்ம குரு, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்த காலம் வந்து கொஞ்சம் போராத காலம் அப்படின்னு சொல்லலாம். வனவாச காலம் அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த ஜென்ம குருவான என்ன செஞ்சிடறாருன்னா, 2ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. இந்த மே மாசத்துல தான். மே மாசம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அந்த குரு பெயர்ச்சி நடக்குதுங்க. அது வந்து யாருக்கு நன்மையோ அல்லையோ, ஆனா ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் அதீதமான நன்மை. நமக்கு வந்து நன்மையில 2 விதமான நன்மை இருக்கு. அதாவது என்னன்னா, நமக்கு வரக்கூடிய ஒரு சத்தான ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி ஒரு நன்மை. அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய கஷ்டம், கடுமையான கஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், இது எல்லாம் மாறுதுன்னு வச்சுங்க. நமக்கு வரக்கூடிய கஷ்டம் மாறினாலே அது ஒரு நன்மை தானே. அது மாதிரி இதுல வந்து இப்போ 2வது விதமான உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் அப்படியே மாறி ஆரோக்கியமான வளர்ச்சியாக மாற போகுதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஜென்ம குரு விலகிறார் இல்லைங்களா? அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாசத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து சூரியனுடன் சஞ்சாரம் எப்போதும் செய்யக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்காருங்க. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு. அதனால சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆரோக்கியமான நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள், நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபத்தை தரக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்காருங்க. இந்த 3ஆம் பாவம்ங்கிறது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாற்றம், அதாவது ஒரு முன்னேற்றமான மாற்றங்கள் இல்லாமல் சிறிய ஏமாற்றத்துடன் கூடிய மாற்றங்கள் ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்து 3ஆம் அதிபதி இல்லைங்க, 3ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி போறதுனாலங்க 3ஆம் இடம் முன்னாடியே சொன்ன சகோதர ஸ்தானம். அதனால சகோதரர் சகோதரிகள், உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது பேசுறீங்க வைக்கிறீங்க போது சரியா கரெக்டா பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு அது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி வந்து ஏன்னா 3ஆம் அதிபதிங்கிறதுனால ஒரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன துயரங்கள், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அச்சமான சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அச்சங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் கலந்து பேசும்போது உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும். இதுல வந்து இந்த குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு, இந்த 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா மாறிடுங்க. ஏன்னா அதுவரை ஜென்மத்துல தான் குரு உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் தான் 2ஆம் பாவத்துக்கு வராரு. 2ஆம் பாவத்துக்கு குரு வந்த உடனே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சிகள் ஏற்படும். கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாரு, 6ஆம் பாவத்தை பார்க்கிறாரு, 10ஆம் பாவத்தை பார்க்கிறாரு குரு பகவான். அதனால வந்து இந்த குரு பகவான் பார்க்கறதுனால என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து
தொழில் வளர்ச்சிகள் இருக்கும். ஜீவனஸ்தானத்தை குரு பார்த்தாலே என்ன ஆகும் அப்படின்னா ஜீவனம் வளர்ச்சி ஆகும். ஏன்னா 10ல ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. இப்போ ராகுவும் இருக்காரு, அங்க சனி பகவானும் இருக்காங்க. அதனால 10ல இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கு. வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தராரு ராகு பகவான். அதனால ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களா, மிதுன ராசிக்கார ரிஷப ராசிக்காரங்க, இதுல வந்து வெளிநாடு போவதற்கு ஒரு நல்ல யோகியதாம்சமும் நல்ல வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி தருதுங்க. இதுல குறிப்பாக 16ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா அந்த சூரியனுடைய மாற்றம் இருக்கு. 15ஆம் தேதியே அவர் மாறிடுறாரு. அதனுடைய முழுமையான பலன் 16ல தான் உங்களுக்கு கிடைக்குது. அதனால அதில் இந்த சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வரார் சூரிய பகவான். சுகஸ்தானாதிபதி சூரியன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு இல்லைங்களா. அதனால என்ன ஆகும் அப்படின்னா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. குறிப்பாக நிலம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கான ஏய்ப்பு. ஏன்னா உங்களுடைய ஸ்தானம், உங்களுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்திர ராசின்னு பேர். அதனால ஸ்திர ராசிக்கு 4ஆம் அதிபதி வரக்கூடிய காலத்துல ஸ்திரமான சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இதுலயே ஒரு நல்ல அபிப்பிராயமான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. முக்கியமாக இந்த சமயத்துல நீங்க வந்து சிவபெருமான் வழிபாடு மிக மிக அவசியம். அதனால பிரதோஷ தினம் முன்னாடியே சொன்ன பாருங்க, 2 சனி பிரதோஷம் வருது மே மாசத்துல. மே மாசம் 10ஆம் தேதி, மே மாசம் 24ஆம் தேதி. 2 சனி பிரதோஷத்திலும் சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. வில்வங்கிறது வந்து பாவங்களை போக்கக்கூடியது. திருதலம் திருகுணாகாரம் திருநேத்திரம் திரியாயுதம் திருஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வில்வத்தை சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாமே விலகுகிறது, கர்ம வினை தோஷங்கள் போகுகிறது அப்படிங்கிறது ஐதீகம். அதனால சிவபெருமான வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன், நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சிகள், குடும்பத்துல சுபிக்ஷங்கள் ஏற்படும். மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மே மாசம் 2026 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா கேளுங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்குதுங்க. ஜென்மத்துக்கு தான் வரார் குரு பகவான். ஆஹா ஜென்மத்துக்கு வராரு அப்படின்னு பயப்படாதீங்க. முதல் விஷயம், ஜென்மத்தில் வந்துட்டாரு, இந்த ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்களே, என்ன என்னத்தை பண்ணுவாரா அப்படின்லாம் பயப்படாதீங்க. என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பது என்ன அப்படின்னா அந்த மாதத்தில் உங்களோட ராசி நாதனாக இருக்கக்கூடிய புத பகவானினுடைய நிலைப்பாடு ரொம்ப நன்னா இருக்குது. முதல்ல 11ஆம் பாவத்தில் இருந்து தான் இந்த மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரைக்கும் இருக்காரு. அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு வராரு. சரிங்களா. உங்களுடைய ராசிநாதனுடைய ஸ்டாண்டு ரொம்ப அருமையான ஸ்டாண்டு. முதல்ல அவர் இருக்கிறது லாபஸ்தானத்திலே இருக்கிறார். அதனால இந்த மாசம் ஓரளவுக்கு இல்லை, அருமையான லாபங்கள் ஏற்படக்கூடிய விஷயம். ஆனால் செலவும் இருக்கும். ஆனால் லாபம் மட்டுமே இருந்தால் மட்டும் போருமா, செலவும் இருக்கும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வந்து லாபம் பன்மடங்காக உயரும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால லாபம் வருது தாம் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு தான் சொன்னேன் செலவும் இருக்கு. அதனால அந்த செலவுல நீங்க என்ன பண்ணணும்னா கவனிச்சு செலவு பண்ணணும். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொதுவாகவே செலவை குறைக்கிறதுக்கு என்னங்க ஐடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையா சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய ஒரு செலவு இருக்கு இல்லையா, இதை இந்த மாதம் செய்யாமல் அடுத்த மாதம் செய்வோம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவது. இன்றைய செய்யாமல் நாளைக்கு செய்வோம், அல்லது நாளை மறுதினம் செய்வோம், அடுத்த வாரம் செய்வோம் அப்படின்னு நீங்க அதை தள்ளி போடும் போதே உங்களுக்கு அவசியமான செலவு, இப்போ நித்தி எப்படி நம்ம சாப்பிடணுங்க, அரிசி பருப்பு மிளகா உப்பு புளி காரம் காய்கறிகள் இதெல்லாம் அன்றாடமாக வாங்க வேண்டிய செலவுகள் இல்லைங்களா. ஆனால் இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அன்றாடம் நான் வாங்கக்கூடிய பொருட்களில் அதிகமாக நாம் வந்து 60% நம்ம அதை எடுத்துக்கொண்டால் பெரிய விஷயம். 30% நம்ம வேஸ்ட்டு தான் பண்ணுறோம். இதுதான் உண்மை. சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது காய்கறியாகவே தூக்கி போடுவோம், அல்லது நம்ம வாங்கின அந்த பொருளே வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை முடிந்த அளவுக்கு குறைக்க வேண்டியது யாருக்கு முக்கியமோ இல்லையோ மிதுன ராசியாகிய உங்களுக்கு மிக மிக முக்கியம். அதனால தேவையற்ற செலவுகளை கவனமா இருங்க. ஆனா பொருளாதாரம் வராம இருக்குமானா ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். ஆனா செலவுகளையும் கவனமாக நீங்க இருக்க வேண்டும். அடுத்ததாகத்தான் இப்போ இந்த குரு பகவானுக்கு வருவோம். குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வரார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவர் வந்தாலும் கூட சில விஷயத்துல தயக்கம், சில மாற்றங்களை கொடுத்தாலும் கூட அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மையை தருது. மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பா 7ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. அதனால வந்து உங்களுடைய
வாழ்க்கை துணைவர் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கல்யாணம் சட்டுன்னு முடிஞ்சிட போகுது. 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம் எப்பெல்லாம் பார்வை பெறுதோ அப்போ 6ஆம் பாவத்தினுடைய தன்மையை நீக்க செய்து. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடினமான உடல் உழைப்பு, கஷ்டப்பட்டு ஜீவிதம் பண்ணுவது, அடிமையாக இருக்கக்கூடிய வேலைகள், கடன் சுமைகள், எதிரிகளின் தொல்லைகள், உடல் வியாதிகள் எல்லாமே 6ஆம் பாவம் தான். அதனால அந்த 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக இருக்கக்கூடிய 5ஆம் பாவத்தை குரு பார்வை இருக்கு. அதனால மேல சொன்ன பாருங்க, இது எல்லாமே மாறிடும். கடன் சுமை இருக்கா, வெகுவாக இப்ப வரக்கூடிய காலத்துல குறைஞ்சிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, மனசுக்கு திருப்தி இல்லாத வேலை செய்றீங்க, அடிமை மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, பணம் சம்பளம் உயரவே மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, எல்லாமே மாறிடும் வரக்கூடிய காலத்துல. அதனால இப்ப இந்த குருவினுடைய பார்வை இப்பேற்பட்ட ஒரு பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரவிருக்கிறது. அடுத்ததாக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பயிற்சி 15ஆம் தேதி இந்த சூரிய பயிற்சி ஏற்படுது. இந்த மே மாதம் 15ஆம் தேதி இந்த வியாழக்கிழமையில வருதுங்க. இந்த மே மாதம் ஏற்படக்கூடிய சூரிய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு 3ஆம் அதிபதி வரக்கூடியது. வெளியூர் போறது, வெளிநாடு போறது, குடும்பத்துடன் ஒரு இன்ப சுற்றுலாக்கள் செல்லுவதுக்கெல்லாம் ஒரு சாதகமா இருக்கும். ஏன்னா 12ஆம் பாவம் வலிமையான வெளியூர் போறது, சொந்த ஊர்ல இருந்து வெளியிடம், வெளி மாநிலம், வெளி நாட்டுக்கு போறது எல்லாமே ஏற்படும். அதனால ஒரு சுற்றுலா போயிட்டு வருவதற்கோ அல்லது வேலை நிமித்தமா வெளியூர் வெளிநாடு போவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரனுடைய பொசிஷன் நல்லா இருக்கனால குடும்பத்துடன் சென்று வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும், ராகு பகவான் ஆகட்டும், அதை குரு பார்க்கிறார் இல்லைங்களா. அதனால ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இருக்கு. இந்த மாசத்துல 4 புதன்கிழமை வருது. ஏப்ரல் மாசம், மே மாசம் 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21, 28 ஆகிய 4 தினங்கள் மே மாதத்துல புதன்கிழமை வருது. இந்த புதன்கிழமையில ஐயப்பன், ஐயனாறு, அதே போல சுடலை மாடசாமி, கருப்பண்ண சுவாமி, சங்கிலி கருப்பன், லாட்ட சன்னியாசி, இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இருக்காங்களே ஐயனார் மாதிரி, இந்த ஐயனார் சுரூபமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு புதன்கிழமையில விளக்கு ஏற்றி துளசி மாலை அர்ச்சனை செய்து வாருங்க. நல்ல பலன் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். கடகராசி ஆகிய அவங்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாதம் 2025 என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் அஷ்டமச்சனி இருந்துருக்கு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் உட்கார்றாரு. இதில் பட்ட கஷ்டங்களுக்கு, காயத்திற்கு மருந்து போடும் விதமாக ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு குரு வராரு. குரு வராரு, இது எப்படியா நல்லதுன்ற, அதுவும் 12க்கு வராரு சுவாமி, அவர் எப்படிங்க மறைவு ஸ்தானமாச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவதுங்க, குரு பகவான் 12ஆம் பாவத்தில் மறைவது யாருக்கு நன்மையோ அல்லையோ, ஆனா கடகராசியாக உங்களுக்கு நல்லது. ஏன்னா கடகராசிக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான். அதனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி ஒரு ராஜயோக அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கடகராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அஷ்டம சனியினுடைய இடத்தை, அந்த ஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அதனால உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே போகும். மன கஷ்டங்கள் துளி அளவு இருந்தா கூட நிவர்த்தி ஆகும். அதனால பயங்கரமான உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக ஒரு நல்ல ஆதரவான இடத்துல இப்போ குரு இருக்காரு. உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவானை சொல்லலாம். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ஆம் பாவத்தில் இருக்காரு. 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி 11ஆம் பாவத்துக்கு வராரு. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் பாவத்துக்கு வராரு. 2ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துக்கு வருவது பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு நிலையை தரும். கையில பணங்காசு பொருள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்லா உருப்படியா செலவாகுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. இதுல
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் அவர் வந்து ஒரு நல்ல சுழற்சி, நல்ல அமைப்புல இருக்கார். முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, மிருக சீரிஷத்தில் ஆரம்பிக்கிறார். உங்களுடைய 11ஆம் பாவத்தில் ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும் போது கவனிச்சிங்கன்னா, அதே மாதிரி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து தான் முடிக்கிறார். அதனால் உங்களோட ஜென்மஸ்தானத்தில் இருந்து 11ல் ஆரம்பித்து உங்களோட ஜென்மஸ்தானத்தில் தான் இந்த ஒரு மாதத்தினுடைய சுழற்சியாக அவர் முடிக்கிறார். நல்ல அருமையான ஒரு சுழற்சி இருக்குது. அதனால் சந்திர பகவான் வந்து நல்ல இடத்துல இருந்தால்தான், உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வளர்பிறை சந்திரன் இருந்தால் உங்களுக்கு வேறு விதமான வாழ்க்கை இருக்கும். அதே வந்து தேய்பிறை சந்திரனாக இருந்தால் வேறு விதமான வாழ்க்கை இருக்கும். அமாவாசை பௌர்ணமியில பிறந்தீங்கன்னா வேறு விதம். அதே போல வந்து சப்தமிக்குள்ளாக கிருஷ்ணபக்ஷத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் வேறு விதமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் உங்களுடைய ஜாதகத்துல, அதுவும் கடகராசிக்கு தான் முக்கியம். ஏங்க இவ்வளவு கடகராசிக்கு இப்படி வளபுர சந்திரன் தேய்பிறை சந்திரன் முக்கியத்துவமா சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ராசிநாதன் வந்து சந்திரனுங்க. மற்ற யாருக்குமே ராசிநாதன் சந்திரன் கிடையாது. இப்போ மேக ராசி மற்ற ராசிலாம் இப்போ செவ்வாய்க்குன்னா 2 வீடு இருக்கும். ஆனால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே வீடு தான். அப்போது சந்திரனுடைய ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ராசிநாதன் எந்த ராசியாக, அதாவது சந்திரன் வந்து வளர்பிறையாக இருக்காரா, எத்தனாவது திதியில் இருக்காருங்கிறது மிக 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 முக்கியம். அந்த வகையில் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் அவர் கிருஷ்ணபக்ஷ சந்திரனா சுக்லபக்ஷ சந்திரனாங்கிறது மிக மிக அவசியம். இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது அந்த சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்குது. கூடுதலாக அந்த குருவினுடைய அஸ்தம ஸ்தானத்தை பார்க்குது. அதாவது ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் கூடுதலாக உங்களுடைய 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களோட 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் பரிபூர்ணமாக வந்து வியாபிச்சிருக்காரு. அதனால் இந்த கிரக அமைப்புங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சி இருக்காரு குரு. அதனால் பல நாட்களாக இப்போ பற்றுக்கொண்டு வரக்கூடிய கஷ்டத்திற்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மே மாதம் 2025 அமையுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பெண் தெய்வ வழிபாடு. பௌர்ணமி தினத்தில் அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்தில் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. 5ஆம் பாவத்திற்குடையவனாக உங்களுடைய முக்கியமான செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா. அதனால ஏதாவது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்கிற ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். சம்பள உயர்வுகள் ஏற்படும். கூடுதலாக சில விரய செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனத்தமாக இருப்பது மிக மிக அவசியம். பௌர்ணமி தினத்திலே அம்மானை வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலனை பெறுங்கள். சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மே மாதம் 2024 எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. அதாவது இந்த மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் ஒரு ஆட்சி பலத்துல இருக்கார். முதல்ல நல்ல உச்ச பலத்துல இருக்கார். நல்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் ஒரு நல்ல அமைப்பு 11ஆம் பாவத்துல இருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி அவரை வந்து உச்ச பலத்துல இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுறாரு சூரிய பகவான். இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். கூடுதலாக இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பகவானை சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். லாபத்தில் குருங்கிறது அமோகமான நல்ல மாற்றம். அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டில் தான் குரு இருக்காரு. 11ஆம் தேதிக்கு மேலே தான் மே மாதம் 11ஆம் தேதி குருவினுடைய மாற்றம் உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு வராரு இல்லைங்களா. அதே மாதிரி சூரியனும் இந்த மாதம் 15ஆம் தேதி தான் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வராரு. சூரியன் 10ல் இருக்கிறது நல்லது. 10ல் பாவியாவது இருப்பினும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனே 10ல் இருக்காரு. உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவார். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு டைனமோவாக இருக்குது. இந்த வேலை செய்வோமா இல்லை வேலையை மாறுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த வேலைங்கிறது ஒரு சாஸ்வதமான வேலை அற்ற சூழ்நிலைங்கிறது மாறி உங்களுக்கு சாஸ்வதமான வேலை, இந்த வேலை தான் எனக்கு திருப்தியான வேலை, இந்த வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதிருப்தியான வேலைகளை இனிமேல் நீங்கள் செய்யவே முடியாது. மனசுக்கு சந்தோஷமான வேலையை செய்ய போறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் உயரப்போகுது. உங்களுடைய ஜீவ ஆதாரம், இதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கை, இது மூலியமாக தான் நான் ஜீவிதம் பண்ண போகிறேன், இதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது எதுவோ
அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க. பொதுவாகவே 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த ஜீவனஸ்தானத்திற்கு எது அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி என்னவோ அதுதான் 9ஆம் இடம். 9, 10 சம்பந்தம் இல்லைன்னு வச்சுங்க, அவர் படிச்சது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்கறது வேறு இடமா இருக்கும். அது மாதிரி ரெண்டுக்கும் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா போயிடும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் வலிமையாகுது இல்லைங்களா? அதனால வேலை உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான வேலை கிடைக்க போகுது. குரு பகவான் 11ஆம் இடத்தில் வரப்போகிறார். அதனால எந்த வேலை உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லதோ, உங்களுடைய வாழ்க்கைக்கும் எது ரொம்ப சந்தோஷமான விஷயமோ அதற்கு உண்டானபடியான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கூடுதலாக என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய மனிதரினுடைய ஒரு பெரிய உறவு, ஒரு பெரிய சகாயம், பெரிய ஆதரவு இந்த மாசத்துல கிடைக்க போகுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லெவல் அப்படியே மாறிடும், பெரும்படியாக மாறும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் பாவம் அப்படிங்கிற இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கிறாரு. அதுல ராகு பகவானும் மாறி இருக்காரு. ஏப்ரல் மாசம் 26ல அவரும் மாறிட்டாரு. அப்போ அந்த இடம்ங்கிறது அதாவது கடந்த ஒரு 2 வருஷமாவே எங்கதானே சனி இருக்காரு. அதனால நண்பர்களினுடைய சேர்க்கையிலேருந்து கொஞ்சம் விலகியே இருப்பீங்க, அல்லது உங்களுக்கு தேவையற்ற நண்பர்கள் சேர்க்கையாகவே ஏற்பட்டு இருக்கும். உங்களுக்கு எது ஆரோக்கியமான வளர்ச்சியான ஒரு சிநேகிதமோ அதுவே ஏற்பட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலைங்கிறது இப்போ மாறிடும். அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, 11ஆம் இடத்துல இருந்து லாப குருவினுடைய பார்வை 7ஆம் பாவத்திலே பார்க்கறது. ஏன்னா 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணைவரை குறிக்கும். அடுத்ததாக உங்களுடைய கூட்டாளியை குறிக்கும். உங்களுடைய நண்பர்கள் யாரோ, உங்களுடைய நண்பர்கள் எது, அதுவும் குறிப்பான நண்பர்கள் அப்படின்னா இந்த இடத்துல எது தொழில் முறையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மிக மிக முக்கியம் இல்லைங்களா? அந்த தொழில்முறை நண்பர்களினுடைய ஆதரவு இந்த மாசத்துல இருந்து நல்லபடியா கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே அதையெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணியிருப்பாரு. இப்போ குரு பார்க்கறதுனால மறுபடியும் யாருடைய ஸ்நேகிதம்லாம் தேவையோ அவங்களெல்லாம் கொண்டு உங்கள்கிட்ட ரீஜாயின் பண்ணிட்டு அவங்களுடைய தேவையை உங்களுக்கு வைப்பாரு. உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய தேவையோ அவருக்கு வச்சு விட்டுருவாரு குரு பகவான். அதனால பரஸ்பரம் 2 பேருக்கும் நல்ல அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்களுடைய தொழில் முறையாக இருக்கக்கூடிய உறவு முறைகள், தொழில் முறையாக இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நல்ல அபிவிருத்திகள் ஏற்படுங்க. அதே மாதிரி கூடுதலாக 11ல வரார் இல்லைங்களா சூரிய பகவான், 10ஆம் பாவத்தில் வரார் இல்லைங்களா? அதனால மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதே மாதிரி 7ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் ரொம்ப நாள தள்ளி போகக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணமானது ஏற்படும். 5ஆம் பாவத்தை பார்க்கறாரு. அதனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். உங்களுக்கு திருமணமாகிறது, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அல்லது உங்களுடைய குழந்தை, நீங்க வயசான காலத்துக்கு வந்துட்டீங்க, உங்க பையனுக்கு திருமணம் ஆகாம இருக்கா, உங்க பையனுக்கு திருமணம் நடக்கும். அல்லது உங்களுடைய குழந்தை, பெண் குழந்தை இன்னும் பூப்படையாம இருக்காங்களா, பருவ காலம் வந்திருக்கு, அது எப்போ பூப்படைப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா, இந்த காலத்திலே பூப்படைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அல்லது உங்க குழந்தைக்கு, உங்க பையனுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு, அதாவது அடுத்த ஜெனரேஷன் உருவாகுவதற்கான வாய்ப்பை இந்த இடத்தை குரு பார்க்கறதுனால, 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்படுதுங்க. ஒரு பெரிய நல்ல விஷயம். அதே மாதிரி நல்ல தொழில் அபிவிருத்திகள் ஏற்படும். மாற்று வழி, அதாவது மாற்று வழினா என்னன்னா புரிஞ்சுங்க. பொதுவாக நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பார்ட் டைமோ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி தன்மை இருந்ததுன்னா அந்த பார்ட் டைம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு மாற்று வழி அப்படின்னு பேர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன முதலீட்டின் மூலமாக பெரிய லாபங்கள் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கூடுதலாக இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது சனி பகவான் வழிபாடு செய்யணுங்க. ஏன்னா கண்டக சனி இல்லையா, அதனால சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுவாங்க. மகான்கள் வழிபாடு நன்மையை பரிபூர்ணமாக உங்களுக்கு தருங்க. கன்னி ராசி ஆகியவங்களுக்கு இந்த மாசம், அதாவது மே மாசம் 2025 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. கன்னி ராசிக்கு இந்த மாசம் அப்படிங்கிறது ஒரு ஏறுமுகமான மாசமாக ஏற்படுதுங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, தந்தை வழி சொந்தங்களினுடைய ஒரு ஆதரவாக இருக்கட்டும், அதே போல ஒரு நண்பர்களினுடைய ஆதரவாக இருக்கட்டும், பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாசம். ஏங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த மாசத்துல இருக்கக்கூடிய என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, எதுலலாம் கௌரவமா இருக்கணும், எதெல்லாம் மைனஸ் இருக்கு, உலாவரியா பார்ப்போம். எந்த சாமியை வணங்கணுங்கிறதையும் கவனமா கேளுங்க. முதல்ல இந்த மாசத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கக்கூடிய பல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்ற கேது பகவான் இப்போ விலகி 12க்கு போயிட்டார்.
ஜென்மத்தில் இருந்த கேது விலகிட்டார், அது ஒரு பெரிய பிளஸ். 12ல கேது இருக்காரு, அது நன்மை தன்மைங்கிறது அடுத்த விஷயம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை விட 12ல் இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லிடலாம். அதனால பொதுவாக 12ல கேது இருந்தார் அப்படின்னா அதற்கு கர்ம சாவல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கர்ம சாவல்யம்னா நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் நம்மை விட்டு விலகுதல் அப்படின்னு பேர். அதனால பொதுவாகவே 12ல் கேது இருப்பது மோட்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்துல 12ஆம் பாவத்துல கேது இருந்தாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை மோட்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதற்கு பிறகு அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பிறப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகங்கிறது ஒரு பக்கம், இப்போ உங்களுடைய கோச்சாரத்துல இப்போ 12ல கேது வரார் இல்லைங்களா? இது என்னங்க பலனு, இது எப்படிங்க நன்மை கொடுக்குமா அல்லது தீமை கொடுக்குமா அப்படின்னா, இது உங்களுக்கு கர்ம சாவல்யத்தை ஏற்படுத்தும். அது என்னங்க கர்ம சாவல்யம் அப்படின்னா, சஞ்சித கர்மாவாகட்டும், பிராரப்த கர்மாவாகட்டும், ஆகாமி கர்மாவாகட்டும், இந்த 3 விதமான கர்மாக்களிலே தான் நாம் செய்திருக்கக்கூடிய அத்துணை விதமான பாபங்களாகட்டும், புண்ணியம், எல்லா புண்ணியம் பண்ணாலும் சரி பாவம் பண்ணாலும் சரி எல்லாமே இந்த 3க்குள்ளே தான் அடங்கும். ஒரு இயற்கையாகவே நம் பிறப்பிலிருந்தே நமக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா அது ஆகாமி கர்மா. நாமளே பாவங்களை செய்து அதை ஏற்றி கொண்டால் அது சஞ்சித கர்மா. அதே போல நம்மளுடைய பிறப்பை பயனாக நாமளே அதை உருவாக்கி கொண்டோமே ஆனால் அது பிராரப்த கர்மா அப்படின்னு பேர். அந்த 3 கர்மாக்கள் அதை தமிழ்ல சொல்லணும்னா ஆகாமி வினை, சஞ்சித வினை, பிராரப்த வினை அப்படின்னு பேர். இந்த வினைகள் எல்லாம் போகணும். நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் ஆகட்டும், புண்ணியங்கள் ஆகட்டும் எல்லாமே நம்ம என்ன செய்யணும். அதனால தான் நம்ம ஒரு ஹோமம் பண்ணுறோம், ஒரு பெரிய நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா, காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனவா பிரகிருதே சுபாவத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை சாம்ப சிவாயதி சமர்ப்பயாமி நாராயணாயதி சமர்ப்பயாமி அப்படின்னு நாம் என்னெல்லாம் மனதினாலும் இயந்திரங்களில் அதான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்களினாலும் அதே போல நம்மளுடைய மனசினாலும் நம்மளுடைய உடம்பினாலும் என்னென்னலாம் நம்ம புண்ணியங்கள் செய்திருக்கோமோ, இந்த பூஜைகளை செய்திருக்கோமோ, இதனுடைய பலன்கள் எல்லாமே இறைவனை அடைய கடவுது அப்படின்னு நம்ம சுவாமியை வேண்டிப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களாகட்டும் புண்ணியங்களாகட்டும் எல்லாமே சமமாக இருந்தால்தான் இறைவனை அடைய முடியும் இல்லைங்களா? அதற்காக நம்ம முக்கியமானது என்னன்னா அந்த கர்ம சாவல்யம் முக்கியம். அந்த கர்மாக்களை குறைச்சாதான் இறைவனை நம்மளுடைய கமலார விந்தத்தை அடைய முடியும். அதனால இந்த கர்ம சாவல்யத்தை போக்கக்கூடியது தான் இந்த 12ல் இருக்கக்கூடிய கேது. அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கூடுதலாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் பாவத்துக்கு விலகிறாரு. இந்த மாசம் 16ஆம் தேதி, இந்த மாசம் 16ஆம் தேதி 9ஆம் பாவத்துல புதன் வராருங்க உங்க ராசிநாதன். அதனால அதுக்கு மேல ரொம்ப டாப்பா இருக்க போறீங்க. கூடுதலாக அதே 15ஆம் தேதி அதுக்கு முதல் நாளே என்ன பண்ணிடுறாரு, சூரியனும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்காரு. அவரும் 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு. குரு பகவானுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த 6ஆம் வீட்டில் ஏற்கனவே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. 12ல் இருக்கக்கூடிய கேத்து. அதனால உங்களுடைய கடன் சுமை குறையும். ஏன்னா 6ஆம் பாவம் இல்லைங்களா, கடன் சுமையை குறைச்சிருவாரு. கூடுதலாக உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே யாருக்காவது ரொம்ப வைத்திய செலவுகள் இருக்கு, அவனுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு மறுபடியும் நான் இப்போ அந்த குருவினுடைய பார்வை வந்ததுனால சுமூகமா மாறிடும். அதனால அவங்க என்ன பண்ண போறாங்க, இப்போ ஆரோக்கியமா இருக்க போறாங்க. நீங்களும் இப்போ சின்ன வயசு பையனாக விளையாட போறீங்க, என்றும் 16ஆக இருக்க போறீங்க. ஏற்கனவே இந்த 6ஆம் பாவத்துல ரொம்ப நாட்களாகவே சனி பகவான் இருக்கிறதுனால வீட்டுல வைத்திய செலவுகள்லாம் ஏற்பட்டுருங்க அதிகமா. அது எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்ணிடுவாரு, குரு பார்க்கறதுனால சுமூகமா மாறிடும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியமாக உணர்வாங்க. எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கல். பணம் கொடுக்குறீங்க அல்லது வாங்குறீங்க, ஒரு முதலீடு பண்றீங்க, ஏதோ ஒரு வீடு வாங்குறதுக்காக, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று செய்றீங்களா, ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சமயத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணுங்க. குரு பகவான் 10ல் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு, இருந்தாலும் 10ல் இருக்கார் இல்லைங்களா குரு. அதனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, நெய்தீபம் ஏற்றி வாங்க, நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும்போது நீங்க கவனிச்சுக்கலாம்,
அதாவது உங்களுக்கு நான் சொல்லும்போது இப்போ சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்தில் இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது என்னங்க சனி பயிற்சிலாம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இன்னும் சனி மாறாமல் அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கலாம். இந்த வருடம் 2025 சனி பயிற்சி கிடையாது. வாக்கிய முறைப்படி 2026 மார்ச். சுக்கிர ராசியாகிய துலா ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணைவருடன் நல்ல ஒரு புரிதலான மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. எங்க எடுத்தோடனே வாழ்க்கை துணைவருடன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் அதிபதி, உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, அது யாருன்னா சூரிய பகவான். அவர் 7ஆம் பாவத்தில் இருக்காரு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் அப்படி தான் ஆரம்பிக்குது. இந்த மாதம் 15ஆம் தேதி அவருடைய 7ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறார் இல்லைங்களா? அப்போ இந்த மாதத்தினுடைய முற்பகுதி ஒரு நல்ல விதமாகவும் அடுத்த பகுதி கொஞ்சம் சுமாரான காலமாகவும் இருக்குது. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 11ஆம் அதிபதி. இந்த 7-11ங்கிற ஒரு அமைப்புடன் சூரியன் சம்பந்தப்படுறதுங்கிறது எதுக்கு நல்லதுன்னா, யார் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு மனம் விரும்பி கொண்டிருக்கக்கூடிய காதலர்கள், அவங்களுக்குள்ள எப்ப கல்யாணம் செய்யலாம், அல்லது இந்த கல்யாணத்தை எப்போது ஒரு ஊரறிய செய்வது, எப்போது நம்மளுடைய பெற்றோர்களுடைய முன்னிலையில் அதை நடத்துறது, பெற்றோர்களுடைய அனுமதியை எப்படி வாங்கிறது, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் துணைவியர்களுக்கு இந்த காலம் ஒரு அருமையான பொற்காலம். 7-11ங்கிற காலம். அதனால மன விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளுவதற்கு நல்ல காலமாக இருக்குது. அதனால ரொம்ப நாள் அது மாதிரி யாராவது விரும்பிட்டு இருக்கீங்க நீங்க துளாராசிக்காரங்கன்னா, இந்த டயத்துல போய் நல்லபடியா உங்களுடைய பேச்சுவார்த்தையை பெற்றோர்களிடம் முன்னெடுங்க. நல்லபடியாக இருக்கும், நல்ல வளர்ச்சியாக இருக்கும், நல்ல முன்னேற்றமாக இருக்கும். அதே மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த சமயத்துல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துங்க. அது 7ஆம் பாவங்கிறது களத்திர ஸ்தானம். அதனால் நான் யாரையும் மனசு விரும்பலைங்க, எத்தவங்க பார்த்துறது தான் நாங்கள் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிறவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான். அதனால் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் முடியவே இல்லை அப்படிங்கிறவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான். இந்த சமயத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு சுருக்கமாக ஏற்பட உள்ளது. அது துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கூடுதலாக துளாராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு விலகிறாரு. அஷ்டமத்தில் குரு கஷ்டத்தை தந்து கொண்டிருப்பார். அதனால 11ஆம் தேதி அவரும் கொஞ்சம் பொறுமையா மாறி எங்க போயிடுறாருன்னா, உங்களுடைய 9ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. அதனால சொல்லுவாங்க, 9ஆம் பாவத்துல குரு இருக்கிறத சிறப்பிச்சு சொல்றதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஓடினவனுக்கு 9ல குரு, ஆப்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு வெற்றி பெற்றவனுக்கு 9ல் குரு இருப்பது மிக மிக முக்கியமா இருக்கும். 9ல் குரு இருந்தா தான் வெற்றியே பெற முடியுங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடலாக இருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய 9ல் குரு, அதனால பலவிதமான வெற்றிகளை, வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்க போறாரு 11ஆம் தேதிக்கு மேல. கூடுதலாக துளாராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறவர் கவனிச்சிங்க அப்படின்னா 6ஆம் பாவத்திலிருந்து இந்த மாதத்தோட கடைசியில 7ஆம் பாவத்துக்கு வரார். அதனால 7ல நல்ல ஒரு இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் வராரு. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள், புதிய மாற்றங்களை அவர் தருவார். அதனால இந்த மாதம் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்குமான உறவு நல்ல மேம்படக்கூடிய, வலிமை அடையக்கூடிய நல்ல மாதமாக இருக்குங்க. என்னங்க வாழ்க்கை துணைவரே சொல்லிட்டு இருக்கீங்க, பொருளாதாரம் எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க சாமி அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு காதில் விழுது. அதை நான் சேர்த்து சொல்றேன். உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு நிலையை தருவார். மாற்றமே கிடையாது. துளாராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வருஷத்துக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சியா இருக்கு. ஆஹா, ஐயர் சொல்லிட்டாரு, அதனால இன்னும் 1 வருஷத்துக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கனாமனான்னு பண்ணாம, எதுல செஞ்சாலும்
அளந்து செய்ய வேண்டும். ஒரு முதலீடு செய்றீங்களா, அதனால அதை கவனிச்சு போடணும். பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு 12ஆம் அதிபதியா புதன் வந்துருவார். புதன் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன சரியா வரும்னா ஷேர் மார்க்கெட் செய்யணும், சரியா வரும். அதனால இந்த ஒரு வருஷத்துக்கு சூப்பரா இருக்கு, அதனால ஷேர் மார்க்கெட்ல கொண்டாடி போடுவோம்னு நினைக்காதீங்க. துலா ராசிக்காரங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப எட்டி. உங்களுடைய ஜாதகத்துல ஒருவேளை அது நன்றாக இருந்தால் இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி துளாராசிக்காரங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப எட்டி உள்ள தூரம் அது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலத்துல நல்ல ராஜ வெகுமதி ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அதனால ராஜ்ய ரீதியாக பெரிய பாராட்டுகள் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால துளாராசிக்காரங்களுக்கு நல்ல அமோகமாக இருக்குது. குருவினுடைய பார்வை உங்களை பார்க்கிறார், நேரடியாக உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்க்கறதுனால குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மையை தருது. உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய இரண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால சகோதர சகோதரிகளிடம் நல்ல ஒரு நட்பு அன்பு வட்டாரம் பெருகும். அடுத்ததாக உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவத்தில் ஏற்கனவே சனியும் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும், அடுத்த ஜெனரேஷன் உருவாகுவதாக இருக்கட்டும். அதனால இதெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய வருடமாகவும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. 11 இருக்கக்கூடிய கேது பகவான் கடல் கடந்து செல்றது, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், இன்ப சுற்றுலாக்கள் போவது போன்ற அபரிமிதமான வளர்ச்சிகளை துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கவிருக்குது. முக்கியமாக சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா மே மாசம் 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி அப்படின்னு 4 ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மே மாசத்துக்கு உண்டான பலனை கொஞ்சம் விலாவரியா பார்ப்போங்க. இந்த மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்படியான உங்களுடைய உடல் உழைப்பு, அது தேவையற்ற சுமைகள், கடன் சுமைகள், பெரிய பாரங்கள், அதையெல்லாம் எடுத்து கீழே இறக்கி வைக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு தரக்கூடிய மாசமா இந்த மே மாசம் 2025 அமைய போகுதுங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்பத்தின் மீது நல்ல பற்று இருக்கிறவங்க. அவங்க எதை குடும்பமாக வச்சிருக்காங்களோ அந்த குடும்பத்தின் மீது ஒன்று வேலையில ரொம்ப பிஸியான பற்றா இருக்காங்கன்னா அந்த வேலை தான் அவங்களோட முதல் குடும்பமாவே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, அதனால என்ன செஞ்சிருவாங்கன்னா அதிகப்படியான வேலைகளை இவங்களை எடுத்து இழுத்து போட்டு செய்யக்கூடிய சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதனால இயற்கையாகவே என்ன ஆயிடும் அப்படின்னா பலரும் தங்களுடைய வேலைகளை இவங்களிடம் ஒப்படைத்து அதை செய்து இவங்க அதிகப்படியான சுமையை தனக்கு தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே மாற்றத்தை தருது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய 6ஆம் பாவத்திற்கு கூடிய சூரிய பகவான் 7ஆம் பாவத்துக்கு வராரு. சூரிய பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர். ஜீவனஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் வாழ்க்கையில எதை செஞ்சு அவன் ஜீவிதம் பண்ண போறான், என்ன வேலை செய்ய போறான், அல்ல ஒரு பெண்ணாக இருந்தால் அவனுடைய கணவனுக்கு என்ன மாதிரியான வேலைகள் வாய்ப்புகள் ஏற்படும், அவனுடைய கணவனுடைய சொத்துக்கள் இப்படி இருக்கும், அதையெல்லாம் சொல்லுவது 10ஆம் இடம். அப்போ அந்த ஜீவனஸ்தானம்னு பேர். அந்த இடத்திற்கு உடையவர் உங்களுக்கு யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இப்போ 7ஆம் பாவத்துக்கு வர போறார். இந்த மாசம் 15ஆம் தேதி 7ஆம் பாவத்துக்கு வரார். 6ஆம் பாவத்துல தான் இருக்காரு இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல. அப்போ மாறும்போது என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடல் உழைப்பு இருக்கு இல்லையா, 6ல் இருக்கும்போது இதெல்லாம் அதிகமா கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ அதிகமா உடல் உழைப்பு தேரணும், மற்றவங்களுக்காகவும் நீங்க உழைக்கணும், உங்களுக்காகவும் நீங்க உழைச்சிக்கணும், தூங்குறதுக்கான நேரம் குறைஞ்சி இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல புற காரணிகளினாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கு சூரியன் வந்த உடனே அப்படியே பஸ்ட் ஆகிடும். உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆகிட போகுது, அப்படியே விலகிட போகுது. உங்களை அப்படியே ஒரு ஃப்ரீ மேனா நீங்க இருக்க போறீங்க. எதுனாலும் நடக்கட்டும், இதுதான் நாம இப்படிதான் நாம செய்ய போறோம்
அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் வந்து நீங்கள் நிற்க போறீங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது கவனிச்சிங்க அப்படின்னா, பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முதல் விஷயமாக கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறையும். ஒரு பிரச்சனையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே மாறும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அஷ்டமத்தில் குரு மறைஞ்சி இருக்க, அதனால மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் விரிசல் போக்குகள் கொஞ்சம் ஏற்பட்டு மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குங்க. அஷ்டமத்தில் குரு என்ன சுவாமியும் உங்களுக்கு நல்லதை கொடுத்துட போறாரு எங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை அஷ்டம குரு பார்க்கறாரு. குரு எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவர் எங்கேயோ போறாரு விடுங்க. ஆனா அவர் பார்க்கறதுனால நன்மையைத்தான் தருவார். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால குருவினுடைய பார்வை எங்க இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை பார்க்க போறாரு. அதனால அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த சனி உபாதை, அர்த்தாஷ்டம சனியினுடைய உபாதை வெகுவா குறைஞ்சிடும். இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அதுல ஏற்கனவே ராகு வந்து உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் பாவத்துல கேது வேற உட்கார்ந்துருக்காரு. இது எல்லாமே என்ன ஆக போகுது, அப்படியே டேர்ன் ஆக போகுது, அப்படியே தலைகீழ மாறப்போகுது. அதனால நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். பரிபூர்ணமான ஏற்றங்கள் நிலவும். அதிகப்படியான உடல் உழைத்து கொண்டிருந்த உங்களுடைய பாரங்கள் குறையும். நல்ல நிம்மதியான தூக்கம், ரொம்ப நாளா ரொம்ப வருடமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்னன்னா நிம்மதியான தூக்கம். அந்த நிம்மதியான தூக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அற்புதமான மன சந்தோஷம் கிடைக்க போகுது. சிலருக்கு இன்ப சுற்றுலாக்கள் போறது, வெளியூர் போறது, வெளி மாநிலத்துக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது, இது எல்லாம் கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய உங்களுடைய கேது பகவான். அதனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வரக்கூடிய காலம் அற்புதமான காலம். மகான்கள் வழிபாடு வியாழக்கிழமையில உங்களுக்கு பிடிச்ச மகான், பாபா சாய்பாபா பிடிக்குதா, சாய்பாபா கும்பிடுங்க. ஆதிசங்கரர் கும்பிடுதா, அவரை பிடிங்க. ஜெயேந்திர சரஸ்வதிகளை பிடிக்குமா, கும்பிடுங்க. அல்லது வடலூர் ராமலிங்க அடிகளாரை பிடிக்குமா, அவரை கும்பிடுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பிடிக்குமா, அவரை கும்பிடுங்க. உங்களுக்கு எந்த சுவாமி, எந்த மகான், எந்த ஜெகத் குருவை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த குருநாதரை வணங்கி வாருங்கள். நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக. தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த மே மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது, தெய்வ வழிபாட்டிலே பரிபூர்ண சித்தியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. குழந்தைகளால் பெருமைகள் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையுது. அதாவது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குங்க. நிறைய ப்ளஸ் இருக்குது. கவனத்தில் கொள்ள வேண்டிய சில மைனஸும் இருக்குது. முதல்ல ப்ளஸ் என்னன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய 5ஆம் பாவத்திலிருந்து தான் உங்களுடைய சூரிய பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கார். 5ஆம் பாவத்தில் இருக்கார். இது ரொம்ப நல்லது. அதாவது 5ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி இருப்பது, இதற்கு மூல திரிகோணம்னு பேர். 1, 5, 9 இது மூல திரிகோணம் அப்படின்னு பேர். இந்த திரிகோண அமைப்பு எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்ப எல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு 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 அப்பு ஏற்படும். உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய வாழ்வா ஆதாரம், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க ஒரு அப், ஒரு மைக்ரண்ட் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு திசை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருப்பது குரு. இப்போ 6ஆம் பாவத்தில் இருக்காரு. ஆனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட போறாரு அப்படின்னா, அவர் வந்து மாறி உங்களுடைய 7ஆம் பாவத்தில் சாஷ்டாங்கமாக வந்து உட்கார போறாரு. அதனால வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், இந்த ராசிநாதன் 7ல் இருந்தால் ரொம்ப டாப்புன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய அந்த வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு அதிகரிக்கும். நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டான பல விஷயங்கள் இருக்கு.
கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வையை சொல்லலாம். நேராக உங்களை பார்க்குறாரு, உங்களுடைய 7ஆம் பார்வை உங்களை பார்க்குறாரு, அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 3ஆம் பாவத்தில் ராகுவும் சனி பகவானும் இருக்காங்க. அந்த இடத்தை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் முதல்ல. ஏன்னா அந்த இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால, அதை குரு பார்க்கறதுனால அது எல்லாமே என்ன ஆயிடும், சுமூகமா மறைஞ்சிரும். ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அது எல்லாமே சுமூகமாக மறைஞ்சு விடும். அவசியமே அல்ல, கருத்து வேறுபாடு பெரிய விஷயமா ஆகாது, சுமூகமாக நல்ல வளர்ச்சியாகவே மாறிடும். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அவர் உங்களை பார்க்குறார் இல்லையா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியமாக உணர போறீங்க. தேவையற்ற வைத்திய செலவுகள் குறையும், விரய செலவுகள் அப்படிங்கிறதே இருக்காது. அப்புறம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் மனுஷனுக்கு முக்கியமானது ஒரு கை வேணும். என்ன கைனா நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அந்த தன்னம்பிக்கையானது இப்போ உங்களுக்கு வலிமையா இருக்கும். இதனால நம்ம செய்வோம், இந்த கடப்போம், இதையும் தாண்டுவோம், இதையும் பார்ப்போம், இதிலே நாம் வெற்றி பெறுவோம், நாம் சாதனை படைப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் பாவத்தை குரு பார்த்த போறாரு. இந்த குரு பார்க்க போறதுனால என்ன விஷயம் அப்படின்னா லாபத்தை உயர்த்துவீங்க நீங்க. அதற்கு முக்கியம் உங்களுடைய பேச்சு. உங்களுடைய பேச்சை மூலதனமாக கொண்டு லாபத்தை பன்மடங்காக உயர்த்த போறீங்க. அபரிமிதமான நல்ல செயல்கள் உங்களுக்கு ஏற்பட போதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. முக்கியமாகவே இந்த மே மாதம் 2025 நல்ல பலன்கள் பெறக்கூடிய முக்கியமான ராசி, பல ராசியில தனுசு ராசியும் ஒன்று. முக்கியமாக இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். கூடுதலாக சனி பகவானும் வழிபாடு பண்ணணும். அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது. அதனால இப்போ இருந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏற்றுங்க. இந்த மாசத்துல 5 சனிக்கிழமை வருது. மே மாதம் 3ஆம் தேதி, மே மாதம் 10ஆம் தேதி, மே 17, மே 24, மே 31 அப்படின்னு 5 சனிக்கிழமை வருது. இதில் முன்னாடியே சொன்னேன் 2 சனிக்கிழமை பிரதோஷத்துல வருது. மே 10 ஆகட்டும், மே 24 ஆகட்டும், ரெண்டுமே சனி பிரதோஷம். அதனால அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி அவரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா பரிபூர்ணமான நல்ல அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மே மாதம் 2026 எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க. அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்துக்கள் சேர்க்கையாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 4ஆம் பாவத்திலே உச்ச பலம் அடைகிறார் சூரிய பகவான். அஷ்டமஸ்தானாதிபதி உச்சம் அடைகிறார். இது ஒரு பக்கம். ஆனால் இதில் 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது சர ராசியாக அமையுது. அவர் அஷ்டமஸ்தானாதிபதி சரத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால பெரிய கெடுபலன் இருக்காது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், கிரகம் வீட்டை தரக்கூடிய ஸ்தானம், மாத்திருஸ்தானம், இடத்தை தரக்கூடிய ஸ்தானம். அதனால ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள், வீடு வாங்குவதற்கான பெரிய யோகம், அல்லது வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம், அல்லது வீட்டில் ஒரு உபகரண பொருள் வாங்குறதுக்கான ஒரு யோகம், இது மாதிரியான பல யோகத்தை தரலாம் வீட்டு உபகரண பொருள் வாங்குறதுக்கு. அதனால இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையுது. திடீர்னு இப்படி சொல்லும் போதே நீங்க மனசுல நினைக்கலாம், என்ன சுவாமி இப்படிலாம் சொல்றீங்க, வாங்கின வீட்டுக்கே இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னும் இது கட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கடன் இருக்கு, நாங்கள் எப்படி புதுசாக வீடு வாங்க போகிறோம் அப்படிலாம் நினைக்கலாம் நீங்கள். ஆனால் அதற்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லைன்னா கூட ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு இடம் வாங்குறது, அல்லது சொத்துக்கள் வாங்குவது, அல்லது ஒரு நகை ஆபரணம் வாங்குவது, இது மாதிரி கூட ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மே மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் ஏற்படுது. சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி 15ஆம் தேதி ஏற்படுதுங்க. இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ 4ஆம் பாவத்திலேருந்து 5ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அதற்கு முன்பாகவே 5ஆம் பாவத்தில் தான் குரு இருக்கார். 5ல் குரு அமோக வளர்ச்சி. அதுவும் 3ஆம் அதிபதி 5ல் இருக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால நல்ல மாற்றத்தை எல்லாம் கொடுப்பாரு.
நல்ல அபிவிருத்தியை கொடுப்பார். 11ஆம் தேதிக்கு மேலே தான் 6ஆம் பாவத்தில் போய் மறைகிறாரு. மகர ராசிக்கு 6ஆம் பாவத்தில் மறைஞ்சிட்டாரு குரு. இப்போ குரு மறைஞ்சிட்டாரு என்னங்க நீங்க யோசிக்காதீங்க. 12ஆம் அதிபதி குரு மறையிறது நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம். அதனால குரு மறையிறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அதுல மட்டும் நீங்க மிக 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 கவனமாக இருக்கணும். 7.5 சனி நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால எந்த செயலையும் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையுடன் எடுப்பது மிக மிக அவசியம். குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய 7.5 சனிக்கு ஏற்படுது. அதனால இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவாகட்டும், அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும், 2 பேரையும் இப்போ குரு பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு 7.5 சனினால ஏதாவது தடையா இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இந்த 7.5 சனிங்கிறத நீங்க எப்போதுமே பல விதமான இந்த 7.5 சனி இருக்கு. முதல்ல நீங்க பிறந்த உடனே முதல்ல வருது இல்லையா, அதற்கு மங்கு சனி அப்படின்னு பேர். 2வது வருவது பொங்கு சனி அப்படின்னு பேரு. 3வது வருவது போக்கு சனி அப்படின்னு பேரு. 4வது வருவது மிருத்யு சனி அப்படின்னு பேர். இதுல ஒண்ணு ஒவ்வொரு மாதிரியான விதம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே 7.5 பிறந்திருப்பாங்க அவங்கெல்லாம். அதே போல அவங்களுடைய சிறு வயசுலேயே 2வது சுத்தி 7.5 முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா சில பேர் மட்டும்தான் 4 சனியினுடைய சஞ்சாரத்தை பார்த்துருப்பாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இப்போ 2வது சுத்து வரக்கூடிய சனி பகவான் பெரும்பாலும் பொங்கு சனி அப்படின்னு பேர். அதனால நல்ல அபிவிருத்தி, நல்ல வளர்ச்சி, ஏற்றமான சூழ்நிலைகளை தருவார் பொங்கு சனி அப்படிங்கிறவர். அதே மாதிரி 3வது வருவது தான் போக்கு சனி, கர்ம சாவல்யத்தை கொடுப்பாரு. 4வது வருவது தான் மிருத்யு சனி, சில உயிர் கண்டத்தை தரக்கூடிய அது சனி பகவான். அதனால இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதல்ல வருவது 2வது வருவது அப்படின்னு அதை நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ அந்த 2வது வரக்கூடிய சனியாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது பொங்கு சனியாக இருக்கும். பெரும்பாலும் பொங்கு சனி அப்படிங்கிறது 25 வயசு அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 வயசு இந்த காலகட்டத்தில் தான் இந்த பொங்கு சனி அப்படிங்கிறது வரும். அதனால அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும், குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான ஏற்றத்தை தரும், நல்ல அபிவிருத்தியை தரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இந்த பொங்கு சனி உங்களுக்கு நல்லதை தரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணீங்க. அடுத்ததாக அந்த பொங்கு சனியை குரு பார்க்கிறார் இல்லையா, குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த சனி தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதனால இந்த சமயத்துல நீங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுங்க. கூடுதலாக ஒரு நல்ல விஷயம் என்ன இந்த மாசத்துல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய இந்த மாசத்தினுடைய கடைசியில அஷ்டமஸ்தானத்துல மறைகிறார். அப்போ அந்த அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டுல செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டுல சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் ஏற்படுது. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் ஏற்றமான சூழ்நிலையும் தரும். அதனால முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த கும்ப ராசி ஆகியவங்களுக்கு இந்த மே மாசம் 2026 எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாசம் அப்படிங்கிறது புதிய மாற்றத்தை தரக்கூடிய மாசமாக இருக்கு. ரொம்ப நாளா நீங்க சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இடம் மாறணும், இந்த இடத்துல எனக்கு சரியில்லை, நான் ஒரு வீடு மாறணும், புதிய வீடு கட்டி போகணும், அல்லது வேறு ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு மாற வேண்டும், வேலை மாற்றம் இருக்கணும், வெளிநாட்டுக்கு நான் போக வேணும், இந்த இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு மாறணும், இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப குடைச்சலா இருக்கு, இன்னொரு வேலைக்கு நான் மாறணும், இந்த இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் ஏற்படலை, அதனால அந்த இடத்துக்கு மாறணும், இல்லை எனக்கு இது இந்த இடம்ங்கிறது எனக்கு ஒரு சாஸ்வதமாக தெரியல, நல்ல ஒரு சாஸ்வதமான மன அமைதியான ஒரு திருப்தியான இடத்திற்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அது வேலை ரீதியாக இருக்கலாம், அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய இல்லம் அதாவது உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எது சம்பந்தப்பட்டதாக நீங்கள் ஒரு மாற்றத்தை ரொம்ப நாளாக இறைவன்கிட்ட வேண்டி வரீங்களோ அந்த மாற்றம் இந்த மாதம் நடைபெறும். 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெறுகிறார். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சபலம் பெறுவது அமோக வளர்ச்சியை தரும், நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அது அபரிமிதமான வளர்ச்சியை உங்களுக்கு பயக்குங்க. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கவனிச்சிங்கன்னா, இதுவரை 4ஆம் பாவத்தில் இருக்காருங்க குரு பகவான். உங்களுடைய 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் பாவம் தனஸ்தானம், அடுத்தது லாபஸ்தானம், ரெண்டுக்கும் குரு பகவான் தான் உங்களுக்கு முக்கிய காரணகர்த்தா. அவர் இப்போ 4ஆம் பாவத்தில் இருக்காரு.
சில பேருக்கு ஒரு கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் சொத்து வாங்கியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு செஞ்சிருக்கலாம். அதுக்கு ஒரு மாறுவதற்கோ அல்ல அதை உங்களுக்கு சாஸ்வதமா பரிணமித்துக் கொள்வதற்கோ அதை வந்து வடிவமைச்சு கொள்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ அதை மாத்திக்குவீங்க. அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா குரு உங்களுடைய 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. இந்த மே மாதம் 11ஆம் தேதி அவரும் மாறுறாரு. இந்த குரு பெயர்ச்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு தான் அமோக வளர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. அதனால ஏன் அப்படின்னா அவருடைய 9ஆம் பார்வை குருவை தான் குரு பகவான் வந்து உங்களை பார்க்கறதுனால கும்ப ராசிக்காரங்களுக்கு மன தைரியமாகட்டும், நல்ல முன்னேற்றமாகட்டும், அதே போல 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதியிலேருந்து நிவர்த்தி ஆகட்டும், எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கூடுதலாக அதில் வந்து இப்போ ராகு வேற வந்து போராத வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு. அந்த ராகுவையும் சேர்த்து தான் குரு பார்க்குறாரு. அதனால குரு பார்வைக்குள்ள 2 பேரும் வர்றதுனால அவங்களால வந்து ரொம்ப பெரிய கெடுபலனையும் உங்களுக்கு செய்ய முடியாது, நல்ல பலனை தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு வாத்தியார் வந்து ஒரு மாணவனை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம், அவனால தப்பே செய்ய முடியாது இல்லையா? அமைதியாக உட்காந்துருவான், ரொம்ப சேட்டை பண்ண மாட்டான், ஒன்றும் கெடுபலன் பண்ண மாட்டான், பேச மாட்டான், எதையும் வந்து கிழிச்சு போட மாட்டான், ஆக்பி சேர்த்து கண்ணாமலான்னு இருக்க மாட்டான், தேவையற்றபடியாக பக்கத்தில் போய் யாரையும் சீண்ட மாட்டான், எதையும் தொல்லை பண்ண மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். ஒன்று தெரிஞ்சதை எழுதுவான், தெரியலன்னா கம்முன்னு உட்காந்துருவான் இல்லையா? அப்படித்தான் மாணவன் இருந்தாலும் அவனை வந்து ஒரு ஆசிரியர் பார்க்குறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு டீச்சர் பார்க்குறாங்கன்னா எப்படி இருப்பான்? அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆகட்டும், இப்போ சனி பகவான் ஆகட்டும் அப்படிதான் இருப்பாங்க. அதனால எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க. அமைதியான முறையில என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால ஒன்றும் கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றம், அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்த போதுங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். அதனால வெளியூர் போறது, வெளிநாடுகள் போறது, கடல் கடந்து கூட போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் இந்த மாசத்துல. சில பேருக்கு இன்பமா சுற்றுலா, அதாவது குடும்பமா ஒரு கேங்கா எங்கேயோ போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம் இல்லையா? அதனால கணவன் மனைவியாக கூட சேர்ந்து போவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த மாசம் இருக்கு. ஒரு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் தரக்கூடிய மாசமா அமையுதுங்க இந்த மாசம். அதே மாதிரி இந்த மாசத்துல நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகத்தினுடைய முக்கிய பரிணாமங்கள் ஏற்படுறதுனால, அதனால இது வந்து ஒரு கால சர்ப்பமான ஒரு 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 யோக ஒரு தோஷம்னு சொல்லலாம், யோகம் சொல்லலாம், அதுக்குள்ள இருக்கு. அதனால இந்த மாதத்துல நாக தெய்வங்கள் வழிபாடு செய்த ஒரு கோவில், சிவ கோயில், நாகேஸ்வரன் கோயில், திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, திருப்பாம்புபுரம், அதே மாதிரி நிறைய நாகூர் க்ஷேத்திரம், அங்க நாகநாதர் சுவாமி இருக்காரு, திரு நாகேஸ்வரம் கோவிலாகட்டும், நிறைய கோவில்ல இந்த பாம்பு வழிபாடு பண்ண ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கோவிலில் வழிபாடு செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருங்க. எங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் கோவில், நாககன்னி கோவில், பாம்பு புத்து, இது மாதிரி உங்க கோவிலுக்கு பக்கத்துல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அந்த கோவில்ல வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். நல்ல இஷ்ட தெய்வ குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சிவாய நமகா. மீனராசி ஆகிய உங்களுக்கு இந்த மே மாதம் 2025 என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விலாவரியாக கேளுங்க. முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்னங்கிறத கவனிங்க. முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 2ஆம் பாவத்தில் சூரியன் இருந்து அந்த மாதம் துவங்குகிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரே வார்த்தையை சொன்னால் பொருளாதார வளர்ச்சியை தரும். உங்களுக்கு பேச்சுக்கு நல்ல மரியாதையை ஏற்படுத்தும். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அதே போல திருமணமானவர்களுக்கு குடும்பத்திலே நல்ல குதூகலத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள், அதாவது அவங்கள்ட்ட எல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை ஏற்படும். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏன் எல்லாம் அப்படிங்கிறத விலாவரியா சொல்றேன். உங்களுடைய 6ஆம் அதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான். அந்த 6ஆம் அதிபதி சூரிய பகவான் இப்ப 2ஆம் பாவத்துல போறாரு. அதனால 2ஆம் பாவத்திலே போகக்கூடிய 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது கிடைக்கும். ஏன்னா 6 வேலை, கடினமான வேலை, அது அடுத்த விஷயம். ஆனால் வேலைங்கிறது 6ஆம் இடம். இப்போ 2ஆம் இடங்கிறது பொருளாதார வளர்ச்சியை தரும். 6ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துல போறதுனால எப்படி சொல்லணும் அப்படின்னா, வேலை பார்ப்பவங்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும், முதல் விஷயம். அடுத்ததாக 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். அவர் வந்து முதல்ல 2ஆம் இடத்துல இருக்காரு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல.
அதனால 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் போவதுங்கிறது, 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம். வாழ்க்கை துணைவர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் யாரோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்றது தான் 7th ஹவுஸ்ங்க. அப்போ அந்த 7th ஹவுஸ் வந்து தனஸ்தானம், அதாவது குடும்பஸ்தானத்துல போறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் நல்லா பரஸ்பரம் நல்ல அன்பா இருக்க போறீங்க, நல்லா சுபிக்ஷமாக இருக்க போறீங்க. வெளிநாடு போறது அல்லது இன்பமான ஒரு சுற்றுலாக்கள் எங்கேயாவது கூட்டிட்டு லைஃப் ஏதாவது டூர் போறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த மாசத்துல. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இன்னொரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்காரு. அவருக்கு அப்புறம் இந்த மாசத்தினுடைய 11ஆம் தேதி அவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, அவர் பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு முதிர்ச்சியை மீன ராசிக்காரங்களுக்கு தருதுங்க. இந்த பயிற்சிங்கிறது ஒரு நல்ல முதிர்ச்சியை மீன ராசிக்காரங்களுக்கு தருது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது அமோகமான இடம். அந்த இடம்ங்கிறது உங்களுக்கு இப்போ என்னென்ன தரப்போகுதுங்கிறத சொல்றேன் கேளுங்க. சொத்து வாங்க போறீங்க. இந்த குரு பயிற்சிங்கிறதே உங்களுக்கு பெரிய சொத்தை தரப்போகுது. சில மீனராசிக்காரங்களுக்கு வாகன யோகத்தை தரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள், அதே போல குடும்பத்துல தங்க நகைகளினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்தும். இந்த குரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரம். 1, 4, 7, 10 இதெல்லாம் ஒரு கேந்திர யோகத்தை தரக்கூடியது. அதனால இந்த கேந்திர பலன் வர்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னாங்க, குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்பட போகுது, நல்ல அபிவிருத்திகள் ஏற்பட போறது. உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதெல்லாம் வந்து நல்ல அபிவிருத்தியாகும். அதே போல கூடுதலாக அந்த கேந்திர யோகம் வம்ச அபிவிருத்தியை ஏற்படுத்தும். அதனால அந்த ஜாதகம் பார்க்கும்போது 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, தசவித பொருத்தம். அதாவது பொதுவாகவே அந்த ஜாதக திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, அதில் 5 ரொம்ப முக்கியங்க. 5 விதம் இருக்கு. 1 நட்சத்திர பொருத்தம், அடுத்தது லக்ன பொருத்தம், சந்திரனுடைய ஸ்தான லக்னம் எப்படி இருக்கு, சந்திரா லக்னம் எப்படி இருக்குங்கிறத வச்சு ஒரு பொருத்தம். அடுத்ததாக வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கட்ட பொருத்தம். கட்டத்தில் இதில் என்ன இருக்குது, தோஷம் இருக்கா, என்ன தோஷம் இருக்குங்கிற தோஷம் எப்படி இருக்குங்கிறத வச்சு உள்ள பொருத்தம். 5ஆவதுங்கிறது திசா சந்தி பொருத்தம். கூட்டு திசை இருக்கா, கூட்டு திசை இல்லையாங்கிறத பார்க்குறது திசா சந்தி பொருத்தம்னு 5 விதம் இருக்கு. இது எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணாதான் 2 பேருக்கும் பொருத்தம் இருக்குங்கிறத சொல்ல முடியும். இதில் 1ல் கூட குறைச்சி இருக்கு அப்படின்னா அதை நம்ம தவிர்த்து அடுத்த ஜாதகம் போகிறதா என்றைக்குமே நல்லதுங்க. அதே மாதிரி இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நட்சத்திர பொருத்தம் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திர பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாகேந்திரம் அப்படின்னு ஒரு பொருத்தம் இருக்கு. எல்லாருமே இந்த பொருத்தம் பார்த்தா என்ன கேட்பாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணா குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த குழந்தை பாக்கியம் இருக்காங்கிறத எதை வச்சு சொல்லணும்னா, இந்த மாகேந்திர பொருத்தம் இருக்கா இல்லையா, இருக்குன்னா குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். சிலருக்கு ஜாதகத்திலையும் இல்லை, கட்டத்திலையும் இல்லை, அது மாரி மாகேந்திர பொருத்தமும் இல்லைன்னா ரொம்ப தாமதம் ஆகிடும். இல்லை இருக்கிட்ட கொஞ்சம் இல்லை இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல இப்போ உங்களுடைய கோச்சாரத்துல 1, 4, 7 இந்த கேந்திர பொருத்தம் மாகேந்திர பொருத்தத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, 1, 4, 7, 10, 13 இந்த 4 மடங்கு வரக்கூடிய இடத்துலலாம் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த மாகேந்திர பொருத்தத்துக்குள்ள வந்துருங்க. இப்போ அதே மாதிரி இந்த மாகேந்திர யோகம் உங்களுக்கு வம்ச அபிவிருத்தியை ஏற்படுத்தும் மீனராசி. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய காலமாக அமையுது. இந்த 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால நீங்க அந்த 7.5 சனியில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 12ஆம் பாவத்துடைய சனி பொருளாதாரத்திலே கொஞ்சம் செலவுகளை தரலாம். அதுல மட்டும் நீங்க கவனமாக இருக்கணும். சனி பகவான் வழிபாடு மிக அவசியம். சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு 21 எண்ணிக்கை கொண்ட வெத்தலை மாலை போடுங்க. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ. இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும்போது நீங்க கவனிச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு நான் சொல்லும் போது இப்போ சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்தில் இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது என்னங்க சனி பயிற்சிலாம் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன இன்னும் சனி மாறாம அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு நீங்க சொல்லலாம்னு நினைக்கலாம். இந்த வருடம் 2025 சனி பயிற்சி கிடையாது. வாக்கிய முறைப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தாங்க சனி பயிற்சி. இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான கோவில்கள், அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, நவகிரக கோவில் இருக்கு இல்லையா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில், சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும், சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும், அதே போல அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும், அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் போன்ற கோவில்களாகட்டும்,
அதே போல வந்து சுக்கிர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும், அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, எள்ளூர், எல்லத்தூர், நிறைய கோவில் இருக்கு. எல்லா கோவிலாகட்டும், அதே போல வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், திரு பாம்புபுரம், அதே போல வந்து நாகேஸ்வரன் கோவில், எல்லா கோவிலாகட்டும், கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள், திருவண்ணாமலை கோவிலாகட்டும், எல்லா கோவில்லையும் வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க. எல்லாருமே சனி பெயர்ச்சிய மே மாசம் 6ஆம் தேதி 2026 அப்பதாங்க சனி பெயர்ச்சியை அனுஷ்டானம் பண்றாங்க. அப்பதான் வந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படிதான் இந்த அனுஷ்டானத்தை பண்ணணும். அதனால அப்பதான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம். அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சிவாய நமः.